நிறைய பாயிண்ட் தள்ளிடுறாங்க. எல்லா கண்டென்ட்டுமே சாட் ஜிபிடில இருந்து எடுத்துதான். சாட் ஜிபிடில போய் நீ நல்லவனா கெட்டவனான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பாவம் தற்புகழ்ச்சினா என்னன்னே தெரியாது. அது 4 தீமைகளை பத்தி பாயிண்ட் சொல்லியிருக்கு. அதை எடுத்துட்டு மனித குலமே அழிஞ்சு போக போகுது, மனித உறவுகள் அழிந்து போகும், டேட்டா சென்டர் வந்துச்சுன்னா CO2னால ஓசோன்ல ஓட்ட வரும். இந்த மாதிரி கதைகள்லாம் இப்ப சொல்ல வருவாங்க. இந்த கூட்டம் யாருன்னா மாடர்ன் பூமர்ஸ், மதிப்புக்குரிய பூமர்ஸ். ஏன்னா என் மனைவி அந்த பக்கம் இருக்காங்க, அதனால மதிப்புக்குரிய பூமர்ஸ். இவங்க அடுத்து சொல்லும் போது இவங்க இதே கூட்டம் என்ன பண்ணும், கம்ப்யூட்டர் வந்த போது இதே கதையை சொல்லுச்சு, மொபைல் போன் வந்தப்போ இதே கதையை சொல்லுச்சு, இப்ப ஏஐக்கும் இந்த கதையை சொல்லும். எல்லாத்துக்கும் ஒரே கதை தான், ஒரே பயம் ஒருத்தருது. அடுத்து நான் வரமேன்னு சொல்றதுக்கு ஒரு முக்கியமான பகுதியை மட்டும் தான் எடுத்துக்கிறேன். ஏன்னா என்னோட குரூப்ல பயங்கர அறிவார்ந்தவர் இருக்காங்க, அவங்க ரொம்ப ஆழமா போவாங்க. நான் ஒரு சின்ன பகுதியை மட்டும் தான் எடுத்திருக்கேன். மாற்றுத்திறனாளிகளுக்கும் விபத்துனால பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஏஐ கொண்டு வர போற நன்மைகளை மட்டும்தான் பேச வந்திருக்கேன். உங்களுக்கு நோலன் ஒருத்தரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இப்ப நியூரல் லிங்க்ல ஃபர்ஸ்ட் இந்த எலான் மஸ்கோட நியூரல் லிங்க் ஃபர்ஸ்ட் பிரெயின் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணவர். 8 வருஷமா he was due to spinal cord injury. அவரால் மூவே பண்ண முடியல, அவரோட பிரெயினோட ஆக்டிவிட்டியே அவரால் வெளியில கொள்ள முடியல. அந்த நியூரல் லிங்க் கொடுத்த பிறகு அவர் வாழ்க்கையின் புது பரிமாணத்தை பார்க்கிறேன்னு சொல்லி பல யூடியூப் வீடியோக்களை பார்க்கலாம். அதே மாதிரி அலெக்ஸ்னு ஒருத்தர் இருக்கு, they are doing a brain interface. பிரெயின்ல இருந்து டைரக்ட் பிரெயின் டு கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி ஒரு விபத்துல கையில் இருந்த ஒரு பெண், அவளுக்கு ரோபோட்டிக் ஆர்ம் வித் ஏஐ மாட்டினதுக்கு அப்புறம் அவ 4 வருஷம் கழிச்சு முதல் முறையா முகத்துல சந்தோஷத்தை பாக்குறேன்னு சொல்லி அவங்க அப்பா பேசுனது வைரலா இருக்கு. இது மாதிரி பல கதைகளை சொல்லலாம். பார்வையற்றவர்களுக்கோ காது கேளாதவர்களுக்கோ ஏஐ கொடுக்க போற நன்மைகள், அது மாதிரி கூண்டுல அடைப்பட்டவர்களுக்கு சிறகுகள் மாதிரி ஏஐ கொடுக்க போகுது. அதை சாவோன்னு பேச வந்திருக்காங்க அந்த குரூப். அந்த குரூப்பை பாருங்க, ரொம்ப பாவமா இருக்கு. நானும் நடுவரும் மார்ச்ல வீடு கட்டலாம்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கோம். ஐயோ, இதை நான் சொன்னதே இல்லை. எப்ப இது நான் சொன்னதுக்கு கவுண்டர் கொடுத்து என்ன திட்டுவாங்க. உங்க பேரை சொன்னாங்க, திட்டு கொஞ்சம் நீங்க வீட்டுக்கு தனியா தான் போகணும். வசந்த் வருவாரு. அவர் ஒரு பட்டிமன்ற சூறாவளி, பாட்டு பாடுவாரு, கதை சொல்லுவாரு, அருமையா இருக்கும். அவரை ஏஐ வச்சு ரீப்ளேஸ் பண்ணணும்னு நாங்க நினைக்கல. அவர் நல்லா கதை சொல்லணும், இன்னும் கொஞ்சம் காமெடியோட சொல்லணும்னு மட்டும்தான் நினைக்கிறோம். அதுக்கு அவர் சந்தோஷமா இருக்கணும், வேலை பளு கம்மியா இருக்கணும். அதுக்கு அவர் ஏஐ யூஸ் பண்ணணும். இப்ப அவர் கதை சொன்னாலோ பாட்டு பாடினாலோ அவர் எங்க அணியை சேர்ந்தவர் தான், ஆள் இல்லாதனால அங்க சேர்த்திருக்காங்க. அப்படியே அடுத்து நான் திருக்குறளோட முடிக்கணும்னு நினைச்சேன். ஆனா திருக்குறள் வழியிலே வாழ்ற நடுவர் இருக்கும் போது அவர் முத்து என்ன மன்னிச்சுடுங்க, என்ன மன்னிச்சுடுங்க, இந்த பெருமை எல்லாம் முத்துக்கு தான் போய் சேரும். அதனால நீங்களே ஒரு திருக்குறளை போட்டு எங்க அன்னைக்கு வரமே என்று சொல்லி இது முதல் முயற்சி மாதிரியும் தெரியல, சிறப்பா இருந்தது. இவர் சொல்றதை பார்த்தா இன்னும் நமக்கு நல்ல நம்பிக்கை வருது. ஏன்னா கண்ணு தெரியாதவங்களுக்கு, கை இது பண்றவங்களுக்கு எல்லாம் ஆக்சுவலி திருப்பி ஏதோ ஏஐ வழியா நமக்கு திருப்பி எல்லாம் கிடைச்சிட்டு அது ஒரு பெரிய இது இல்லையா, பரிணாம வளர்ச்சி இல்லையா, நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்ஃபேக்ட் ஆக்சுவலி நம்ம ஒரு சிப் ஏதோ செட் பண்ணிட்டோம்னா நம்ம வைஃப் மனசுக்குள்ள கூட என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. அந்த மாதிரிலாம் ஒரு நியூரல் லிங்க்ல இருந்ததுன்னா நல்லதா இருக்கும் போல இருக்கு. இதுக்கு ஆப்போசிட்டா அவங்க வீட்டுல இருந்து இது வீட்டு சண்டையா இருக்கும் போல இருக்கு. ஆக்சுவலி அவங்க வீட்டுக்குள்ளார பேசிக்க வேண்டிய விஷயம் இங்க நம்ம பேசுறாங்க. வாங்க ராஜி, அவங்க சாபம் தான் அப்படின்னு அடிச்சு சொல்ல போறீங்களா? இல்ல, மேடையை மட்டும் அடிச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நடுவர் அவர்களே. டைம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நடுவர் அவர்களே, நான் பேச வந்தது ஒரு பாயிண்ட் தான். ஏஐ எப்படி சிந்திக்கும், மனுஷன் எப்படி சிந்திப்பான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏஐ பெரிய இன்டெலிஜென்ட்னு. அது எவ்வளவு பெரிய மங்குனி அமைச்சர்னு நான் சொல்றேன். நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன நடுவர் அவர்களை பதில் சொல்வீங்க? அந்த கேள்விக்கு ஏதாவது கேட்கிறேன்,
ஏதாவது சொல்லணும், தெரிஞ்சா சொல்லுவேன். தெரிஞ்சா சொல்லுவாரு, தெரியலனா சொல்ல மாட்டாரு, தெரிஞ்சாலும் சில சமயம் சொல்ல மாட்டாரு. அது அவரோட சாய்ஸ். பாத்தீங்களா, அவருக்கு எந்த இடம் பொருள் ஏவல்ல அறிஞ்சு பேசணும்னு தெரிஞ்சிருக்கு. இதே நீங்க ஒரு ஏஐட்ட போய் கேள்வி கேளுங்களேன், எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து கேட்டாலும் சரி, அடுத்தவன் கழுத்துல கத்திய வச்சு கேட்டாலும் சரி, மங்குனி அமைச்சர் மாதிரி தெரிஞ்சதெல்லாம் கொட்டிடும். அதுக்கு இந்த இடம் பொருள் ஏவல்லாம் தெரியாது. சரியா? எந்த நேரத்திலையும் மனுஷனோட மூளையை அது மிஞ்ச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம எப்படி இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கோம், நம்மளோட சிந்திக்கிற திறன். ஒரு தட்ட போய் ஒண்ணு பேசிட்டோம், இல்லைன்னா ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், வீட்டுக்கு வந்து ஆறாமாற யோசிப்போமா இல்லையா? நம்ம இன்னைக்கு இப்படி பேசிருக்க கூடாது, இதை இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும். அழகா சொல்லியிருக்காரு பட்டுக்கோட்டையார், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. சொன்னாரா இல்லையா? சோ நம்மளுக்கு அந்த பவர் இருக்கு. ஏஐ வந்து ஒரு விஷயத்த சொன்னிச்சுன்னா ஊத்தி மூடிடும், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். திரும்ப எல்லாம் சிந்திக்காது. நம்ம சிந்திச்ச தான் திருப்பி வந்து டேட்டா ட்ரைனிங்கா ட்ரெயின் பண்ணணுமா? அதை இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்துடலாம்ல நடுவர் அவர்களே. இது எதுக்கு ஏஐ இருக்கு? நம்ம மூளையே நம்மளுக்கு இவ்வளவு பெஸ்டா இருக்குல்ல. சரி, அடுத்து நம்ம ஹேமா ரொம்ப சொன்னாங்க, பட்டனை தட்டுனோம் இட்லி தட்டுல வந்துடணும்னு. ஏங்க, உங்க டெக்னாலஜி எல்லாமே பாருங்க எவ்வளவு சோம்பேறித்தனமா மாத்துது. சொன்னாங்க நாங்க வந்து டீச்சர் வந்து அசிஸ்டன்ட் வச்சு பிள்ளைங்களை வந்து தனியா ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னு. உங்க டெக்னாலஜியை ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. பக்கத்துல அம்மா உட்காந்து சொல்லி கொடுக்கும் போதே டிமிக் அடிச்சுட்டு போறாங்க. ஏதாவது கேட்டா நீயே அந்த கட்டுரையை எழுதி மேமுக்கு மெயில் அனுப்புன்னு ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவான். அபரிமிதமான டெக்னாலஜி பிள்ளைங்களை சோம்பேறியாகவும் சிந்திக்கிற திறன் இழந்தவர்களாகவும் தான் மாத்தும். சரிங்களா? ஆக்சுவலி அவங்க வீட்டுக்குள்ளார பேசிக்க வேண்டிய விஷயம் இங்க நம்ம வந்து பேசுறாங்க. வாங்க ராஜி, அவங்க சாபம் தான் அப்படின்னு அடிச்சு சொல்ல போறீங்களா? இல்ல மேடையை மட்டும் அடிச்சுங்க. அனைவருக்கும் வணக்கம். வணக்கம் நடுவர் அவர்களே. டைம் ரொம்ப கம்மியா கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அப்படியே கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம். நடுவர் அவர்களே, நான் பேச வந்தது ஒரு பாயிண்ட் தான். ஏஐ எப்படி சிந்திக்கும், மனுஷன் எப்படி சிந்திப்பான். எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க ஏஐ பெரிய இன்டெலிஜென்ட்னு. அது எவ்வளவு பெரிய மங்குனி அமைச்சர் நான் சொல்றேன். நீங்க உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டா நீங்க என்ன நடுவர் அவர்களே பதில் சொல்வீங்க? அந்த கேள்விக்கு ஏதாவது கேட்கிறேன், ஏதாவது சொல்லணும், தெரிஞ்சா சொல்லுவேன். தெரிஞ்சா சொல்லுவாரு, தெரியலனா சொல்ல மாட்டாரு, தெரிஞ்சாலும் சில சமயம் சொல்ல மாட்டாரு. அது அவரோட சாய்ஸ். பாத்தீங்களா, அவருக்கு எந்த இடம் பொருள் ஏவல்ல அறிஞ்சு பேசணும்னு தெரிஞ்சிருக்கு. இதே நீங்க ஒரு ஏஐட்ட போய் கேள்வி கேளுங்களேன், எக்ஸாம் ஹால்ல உட்கார்ந்து கேட்டாலும் சரி, அடுத்தவன் கழுத்துல கத்திய வச்சு கேட்டாலும் சரி, மங்குனி அமைச்சர் மாதிரி தெரிஞ்சதெல்லாம் கொட்டிடும். அதுக்கு இந்த இடம் பொருள் ஏவல்லாம் தெரியாது. சரியா? எந்த நேரத்திலையும் மனுஷனோட மூளையை அது மிஞ்ச முடியாது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, நம்ம எப்படி இவ்வளவு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இவ்வளவு முன்னுக்கு வந்திருக்கோம், நம்மளோட சிந்திக்கிற திறன். ஒரு தட்ட போய் ஒண்ணு பேசிட்டோம், இல்லைன்னா ஒரு விஷயத்த செஞ்சுட்டோம், வீட்டுக்கு வந்து ஆறாமாற யோசிப்போமா இல்லையா? நம்ம இன்னைக்கு இப்படி பேசிருக்க கூடாது, இதை இப்படி செஞ்சிருக்கணும், அப்படி செஞ்சிருக்கணும். அழகா சொல்லியிருக்காரு பட்டுக்கோட்டையார், சிந்தித்து பார்த்து செய்கையை மாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அது திரும்பவும் வராம பாத்துக்கோ. சொன்னாரா இல்லையா? சோ நம்மளுக்கு அந்த பவர் இருக்கு. ஏஐ வந்து ஒரு விஷயத்த சொன்னிச்சுன்னா ஊத்தி மூடிடும், அவ்வளவுதான், சாப்டர் க்ளோஸ். திரும்ப எல்லாம் சிந்திக்காது. நம்ம சிந்திச்ச தான் திருப்பி வந்து டேட்டா ட்ரைனிங்கா ட்ரெயின் பண்ணணுமா? அதை இதுக்கு பருத்தி முட்டை குடோன்லயே இருந்துடலாம்ல நடுவர் அவர்களே. இது எதுக்கு ஏஐ இருக்கு? நம்ம மூளையே நம்மளுக்கு இவ்வளவு பெஸ்டா இருக்குல்ல. சரி, அடுத்து நம்ம ஹேமா ரொம்ப சொன்னாங்க, பட்டனை தட்டுனோம் இட்லி தட்டுல வந்துடணும்னு. ஏங்க, உங்க டெக்னாலஜி எல்லாமே பாருங்க எவ்வளவு சோம்பேறித்தனமா மாத்துது. சொன்னாங்க நாங்க வந்து டீச்சர் வந்து அசிஸ்டன்ட் வச்சு பிள்ளைங்களை வந்து தனியா ட்ரெயின் பண்ண போறோம் அப்படின்னு. உங்க டெக்னாலஜியை ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவாங்க. பக்கத்துல அம்மா உட்காந்து சொல்லி கொடுக்கும் போதே டிமிக் அடிச்சுட்டு போறாங்க. ஏதாவது கேட்டா நீயே அந்த கட்டுரையை எழுதி மேமுக்கு மெயில் அனுப்புன்னு ஈஸியா ஏமாத்திட்டு போயிருவான். அபரிமிதமான டெக்னாலஜி பிள்ளைங்களை சோம்பேறியாகவும் சிந்திக்கிற திறன் இழந்தவர்களாகவும் தான் மாத்தும். சரிங்களா? படிக்கிற எண்ணம் இருக்கிற பிள்ளை எந்த டெக்னாலஜி இல்லைனாலும் படிச்சிடும். அவனுக்கு எண்ணம் இருந்தாலே போதும். நீங்க எல்லாம் அப்படிதானே நடுவர்களே படிச்சிருந்தீங்க? சரி. அப்புறம் இவங்க சொன்னாங்க மார்ஸ்ல போய் வீடு கட்ட போறாங்களாமா. இங்க பண்ண அட்டூழியம் எல்லாம் பத்தாதா?
அங்க செவ்வாய் கிரகம் செவனேன்னு சுத்திக்கிட்டு இருக்கு. இவங்க அங்கேயும் போய் கொடி நாட்ட போறாங்களாம். இந்த மார்ஸ் மிஷன்ல ஒரு சூட்சுமம் இருக்கு நடுவர் அவர்களே. இவங்க மனித குலத்துக்கு சேவை பண்றதுக்காக மார்ஸ் மிஷன் பண்ணல. இந்த பூமியில ஏதாவது ஒரு பேண்டமிக், இயற்கை சீற்றம் அப்படிலாம் வந்துச்சுன்னா இந்த பணக்காரங்க எல்லாம் சேர்ந்து போய் ஒளிஞ்சுக்கிறதுக்காக ஒரு இடத்த தேடிக்கிட்டு இருக்காங்க. அங்க போனாதான் தெரியும் அங்க இருக்கிற கொடுமை என்னன்னு. இதுக்கு ஒரே ஒரு சின்ன கவிதையோட என்னோட உரையை நிறைவு செய்கிறேன். கவிதை சொல்லுங்க. பாட்டு நானே கிரியேட் பண்ணி. ஆறும் அருவியும் காடும் கடலும் இருக்கும் நம்ம பூமி, அத மாசுபடுத்தி அழிச்சு விட்டு எங்க போற சாமி. மார்ஸ்ல காத்து தண்ணி இருக்கா எங்க கொஞ்சம் காமி. அன்னை பூமியே எமக்கு போதும் ஆள விடு சாமி. நோட் பண்ணுங்கப்பா. இன்னொன்னு இருக்கு.